ஐடி பெண் ஊழியர் சுவாதி நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கொல்லப்பட்ட சம்பவத்தில் அதிகம் பேசப்பட்டது அங்கு சிசிடிவி இல்லை என்பதுதான். கொலை குறித்த விசாரணையிலும் சிசிடிவி காட்சிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதையடுத்து பாதுகாப்பு கருதி தங்கள் சொந்த பயன்பாட்டிற்காக சிசிடிவி வாங்குவது அதிகரித்து வருகிறது. சென்னையில் உள்ள பிரசித்தி பெற்ற ரிச்சி தெருவில் கிடைக்காத பொருட்களே இல்லை. இந்த பகுதியில் தற்போது சிசிடிவி மொத்த விற்பனை கடைகளில் கூட்டம் அலைமோதுகிறது. ஒரு வீட்டுக்கு 10,000 ரூபாயில் தொடங்கி 30,000 ரூபாய் வரை செலவில் 2 முதல் 4 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த முடியும் என்கின்றனர் விற்பனையாளர்கள். இந்த கேமராக்களில் பதிவாகும் காட்சிகள் குறைந்தபட்சம் 15 நாட்கள் முதல் 1 மாதம் வரை சேமிப்பில் இருக்கும் என்கின்றனர் விற்பனையாளர்கள். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 கேமரா 4 கேமரா அந்த மாதிரி நம்ம கேமரா போடலாம். அது உங்களுக்கு 10,000 பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு நிறைய நாள் ரெக்கார்டிங் அந்த மாதிரி வேணும்னா அந்த மெமரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். எத்தனை ஜிபி நமக்கு வேணும், அந்த 1 மாதம் ரெக்கார்டிங் வேணும், 10 நாள் ரெக்கார்டிங் வேணும், அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நாள் உங்களுக்கு ரெக்கார்டிங் தேவை உங்களுக்கு சேஃப்டிக்காக நீங்கள் அதில் மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட் டிஸ்க் சொல்லுவாங்க, அதை மெமரி கார்டு போட்டு ஐபி கேமராவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காலிங் பெல் கேமராவில் தொடங்கி தெருக்களில் பொருத்துவது வரை பல வகையான கேமராக்கள் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். நம்ம இப்போ என் கடையில் நான் 5 கேமரா போட்டிருக்கோம் சார். அந்த 5 கேமரா நான் வெளியூர் வெளிநாட்டு எங்கே வேணாலும் போயிட்டு நான் பார்த்துக்கலாம். ப்ளஸ் ஒரு கேமரா வேணும்னு கூட பார்த்துக்கலாம். பழைய ரெக்கார்டிங் ஆகிருக்கிறது கூட நம்ம மொபைலில் இப்போ பார்த்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வந்திருக்கு. அது தவிர உங்களுக்கு மெமரி கார்டு போட்டு இதிலே நீங்கள் ரெக்கார்டிங் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணி ஜூம் பண்ணி கூட நீங்கள் இந்த கேமராவை நீங்கள் பார்த்துக்கலாம். பொது இடங்களில் அரசு கேமரா பொருத்தும் வரை காத்திருக்காமல் தெருக்களில் கூட மக்களே கேமராக்கள் பொருத்தி வருவதாக கூறுகின்றனர் வாடிக்கையாளர்கள். எதுவுமே இந்த கேமரா சிசிடிவி கேமரா இருக்குதுனாலவே இருக்குங்கிற தெரிஞ்சாலுமே இது எந்த ஒரு அசம்பாவும் நடக்காது. ஏன்னா இங்கே கேமரா மாட்டியிருக்காங்க, அதனால் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அது தெரிஞ்சு போகுங்கிறதுனால அந்த தப்புகள் குற்றங்கள் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபியூச்சரில் இந்த மாதிரி கேமரா இருக்கும்போது எல்லாத்துக்குமே நல்லது. சென்னை ரிச்சி தெருவில் சிசிடிவி கேமராக்களை விற்பனை செய்யும் 40க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கின்றன. சுவாதி படுகொலைக்கு பிறகு இந்த கடைகளில் சிசிடிவி கேமராக்கள் விற்பனை 5 முதல் 10% வரை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். அண்மை காலமாக பொதுமக்களிடையே சிசிடிவி கேமராக்கள் வாங்குறது அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய வீடுகளிலும் தெருக்களிலும் மாற்றுறதுக்காக வாங்கிட்டு போகிறாங்க. இந்த நிலையில் அரசாங்கமும் கட்டாயம் அனைத்து பகுதியிலும் பொதுமக்கள் கூடிய பகுதியில் இது போன்ற கேமராக்களை அமைக்கும் பொழுது அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படும் பொழுது அது ஒரு முக்கிய தடயமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் ரமேஷ்.